அடுத்து நாளைய கணிப்பு என்ன ரிசல்ட் வரும் அப்படின்னு பார்த்துடலாம். இவங்க 2, 5, 8 கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து 2 மட்டும் டைரக்ட் பாஸ். இங்கே -1 போட்டிருக்காங்க. இங்கே 8 வச்சுருக்காங்க. 8லேருந்து கண்டுபிடிக்க முடியல நமக்கு. இங்கே 1 டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. சரிங்களா, சி போர்டில் 1 டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. அதனால் நம்ம அவங்களுக்கு அங்கே கண்டுபிடிக்க முடியல. ரெண்டாவது இங்கே 6 + 3 9, அதுவும் கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்குது. அடுத்து இந்த 2 நம்பர் கண்டுபிடிக்க முடியல. அதாவது 2, 4 நம்மளால் கண்டுபிடிக்க முடியாத இடத்துல வச்சுருக்காங்க. இது ஒரு கேஸிங்கு. 6 + 3 கண்டுபிடிக்க முடியும் இந்த நம்பர் டி போர்டு. இது டைரக்டு. சரிங்களா, இப்போது நாளைக்கு இவங்க என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க, அதுக்கு முன்னாடி மற்றவங்களுடைய கேஸிங்கு. இந்த 2 போர்டையும் பாஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கு ஆப்போசிட்டு 2. சரிங்களா, அடுத்து இவங்களுடைய கால்குலேஷன் பாருங்கள். அதாவது இந்த ஒரு போர்டு மட்டும் இங்கே இருக்குது. இங்கே ஒரு போர்டு இவங்க கொடுத்த கெஸ்ஸிங்கில் இது இருக்குது. அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த 3 + 8 = 1. சி வந்து கண்டுபிடிக்கணும். ஒன்று ப்ளஸில் போடணும், இல்லாட்டி மைனஸில் போட்டு பார்க்கணும். அந்த 2ல் 1 தான் சி. சரிங்களா, இன்றைக்கி 61, 25 கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ஒரு சி எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, 1 2 + 5 போடணும், இல்லாட்டி 5 - 2 போடணும். 2 + 5 = 7, 5 - 2 = 3. அடுத்து இவங்க இந்த 2ல் 1 தான் சி வரணும். வருமானு நாளைக்கு செக் பண்ணிடலாம். இவங்க அவங்களே தான் இந்த சார்ட் 3 சார்ட்டாக கொடுத்துருக்காங்க. இதில் எங்கேயுமே 7ஆம் நம்பர் இல்லை. நம்ம சியில் வந்து 7 உள்ளது 3 பார்த்துருந்தோம். இங்கே எங்கேயுமே 7 இல்லை. ஆனால் 3 மட்டும்தான் இருக்குது. அதனால் மேக்சிமம் சி வந்து நாளைக்கு 3ஆக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடைய கணிப்பு நம்ம பார்த்துருந்தோம். ஒரு போர்டு டைரக்டு, இந்த போர்டு மட்டும் டைரக்டு. சரிங்களா, அடுத்து 8 - 6 2, 8 - 7 1. இப்படி 3 நம்பர் எடுக்கணும். இதில் ரெண்டு மட்டும் இந்த இடத்துல இருக்குது. சரிங்களா, இவங்க நாளைக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். 5 1 2 கொடுத்துருக்காங்க 3 போர்டுக்கு. இங்கே வந்து 7 8 6 3 கொடுத்துருக்காங்க. நம்ம சி வந்து 3 பார்த்தோம். ஒருவேளை வரலாம், சி வந்து வரலாம். சரிங்களா, முக்கியமான விஷயம் ஸ்கிப் பண்ணால் மட்டும் பாருங்கள். இப்போது 23/6க்கு இது ஒரு டியரோட ரிசல்ட்டு. 10 மணி 11 மணி 12:30 மணி 1 மணி 3 மணிக்கு வந்து இது வந்து கேரளா லாட்டரி ரிசல்ட்டு. சரிங்களா, இது டியர் 10லேருந்து 1 வரைக்கும். இதில் என்ன பார்க்கணுன்னா, நம்ம 10 மணிக்கு பாருங்கள், ரிசல்ட் வந்து 2 to 8. இதில் ஒரு போர்டு பாஸ், ஏ போர்டு பாஸ். அடுத்து 12:30 மணிக்கு பாருங்கள், 871. இதில் ஒரு போர்டு பாஸ், சி போர்டு பாஸ். இப்படியே மேட்ச் பண்ணி நம்ம எடுக்கலாம். அதனால் வந்து டியர் ரிசல்ட்டையும் பார்க்குறதுக்கு மறந்துடாதீங்க. 4 9 கொடுத்துருக்காங்க. அப்படி பார்க்கும்போது 9 - 6 3 இறங்கலாம், 6 ஸ்ட்ரெயிட்டாக இறங்கலாம். 6 5 3 ரிசல்ட் வருமா? வெயிட் பண்ணுங்கள். நாளைக்கு மற்றவங்களுக்கு கணிப்புலேருந்து நமக்கு என்ன நம்பர் வரும் கண்டுபிடிச்சிடலாம். நன்றி, வணக்கம்.